பீரியட்ஸ் முடிஞ்சு அந்த 5வது நாள்ல இருந்து 12வது நாள் வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில கருமுட்டை வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில நம்ம அதிகப்படியான புரோட்டீனும், நல்ல ஃபேட்டும் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். ஒரு மாடரேட் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஹை புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ரெகுலரா 2 இல்லன்னா 3 நாட்டுக்கோழி முட்டை வந்து நம்ம காலையில வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில வந்து கோலின் சத்து வந்து இருக்கு. இது வந்து ஆரோக்கியமான கருமுட்டைக்கு தேவையான கொழுப்புச்சத்த வந்து கொடுக்கும். அதே மாரி அதிகப்படியான புரோட்டீனும் வந்து இருக்கிறதுனால கருமுட்டை ஆரோக்கியமா வந்து உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில நீங்க கொண்டை கடலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ கொண்டை கடலை வந்து காலை உணவோட ஒரு கைப்பிடி அளவு வேக வச்ச கொண்டை கடலை இல்லன்னா வந்து பச்சை பயிறு. ஸோ ஏதாவது ஒண்ணு வேக வச்ச பயறு வகைகள காலை வேளையில வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல புரோட்டீனும் வந்து கிடைக்கும். அதே மாரி இந்த காலகட்டத்தில நீங்க அவகாடோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவகாடோ அப்படிங்கிறது வந்து நல்ல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. ஜிங்க் சத்து வந்து இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஸோ அந்த நம்மளுடைய கருமுட்டை உருவாகிறதுக்கு, அந்த கரு வளர்ச்சி அடைகிறதுக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட்ஸ வந்து கொடுக்கும். ஸோ இந்த உணவுப் பொருட்கள்லாம் நம்ம வந்து அந்த மாதவிடாய் முடிஞ்சு அடுத்து இருக்கக்கூடிய 12வது நாள் வரைக்கும், 1 வாரம் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம்.